அப்பாவுக்கு 2 அண்ணா கிடையாது கிடையாது. சரி, அவர் 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 வந்து எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார். இழுத்து விட்டு கூத்து பாப்பாரு. அவருக்கு வழக்கமே வராது அப்படி செய்யணும். ஏன் தெரியுங்களா? என்னம்மா இந்த வயர் இருக்கு பாத்தீங்களா, சரி டபார்னு ஊதி டுபீர்னு வெடிச்சிரும். அது வேற டபார் ஊதி துபீர்னு வெடிச்சிரும். நேரத்தை பாரு. ஏன்னா அவருடைய பொழப்பே அது. சரி, பொய் சொல்லி பிழைக்கக்கூடிய ஐயா அவர் ஒரு ஆள். சரி, அப்ப கைலாசத்துல 2 கழகத்துக்கு வழி கிடைக்கும். சரி, இன்னொரு கழகம். சரி, ஆமா அரக்கா, அரக்கா, இந்த கைலாசம் வந்திருக்கிறியே எதுக்கு? ஆமா, மாநில பிறவி கைலாச மலைக்கு வர காரணம் என்னப்பா? நாரதா. நாரதா ஏன் வந்திருக்குன்னு தெரியுங்களா? தெரியுமா? ஆண்டவன்கிட்ட வரத்தை வாங்கினேன். ஆமோ அவையா. என்னடா எப்ப வரத்தை வாங்கணும்னு சொல்லி சட்டிலையும் காணும் பெட்டிலையும் காணும். முதல்ல 2 பாடு போட்டாரா? அதுவும் கிடையாது. இல்ல, வரத்தை வாங்கிருக்கணும்னு சொல்லி எங்க இருக்கு? உன்னை நல்லா ஏமாத்திட்டாரு. அதனால இந்த நாரதர் சொல்வது உண்மையா இருக்குமோ? பகவான் நமக்கு வரமுன்னு சொன்னது பொய்யா இருக்குமா என்று அம்மா இந்த வல்லரக்கன் எங்கே வருகிறான் பாருங்க. வருகிறான். ஆண்டவன் சொல்வது உண்மையா? சரி, நாரதர் சொல்வது பொய்யா? தெரிஞ்சாகணும் அல்லவா? அப்பதான் நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்? விரல் இருக்கு பாத்தீங்களா, இது என்ன விரல்? ஆமா, இது என்ன பாம்பு வரலுமா? தலையை சுற்றினான். பாம்பு வரல எடுத்து தலையை 3 தடவை அப்படி சுற்றினா கரும்பாறையில் போய் தொட்டார். பாரு, பாறை வெடிச்சுட்டு வருகுதுமா. அடுத்து பாம்பு வரல முடிஞ்சுதான் போ. மோதிரவர்கள் எடுத்தா தலையை சுற்றினான். தலையை 3 தடவை சுற்றி அலை கடலிலே தொட்டார். அலை கடலான அக்கடி குழந்தாக பற்றி நாரதர் பொய். சரி, ஆண்டவன் உண்மையா இருக்காரு. ஒரே ஒரு வரல இருக்கு. கொஞ்ச நேரம் இருக்கு. கொஞ்ச நேரம் இருக்கு. அந்த வரல ஆனது ஆகி போச்சு. சரி, ஒரு 5 நிமிஷம். ஐயா, அதனால என்ன செய்யறான் பாருங்க. தெய்வலோகத்துக்கு வரணும். சரி, என்ன நினைத்தா? என்ன நினைக்கிறா? கையெல்லாம் சொன்னாங்க கருடை சண்டையை வாழ விட்டார். ஒரு சூனையா 2 நாட்டு கடலு விட்டு ஏகபோத வட்டேனமா ஓசராசே நாடு விட்டு புகழ்வேறிய வட்டேனமா அடிகை வாழோ நாரே வந்து நினைக்கான். என்ன நினைக்கிறான்? தெய்வலோகத்துக்கு அதிபதி தேவேந்திரன் அல்லவா? தெய்வங்களை கொல்லணும். தேவேந்திரனை கொன்று விட்டு இந்திராணியை மனம் முடிக்கலாமா? இந்திராணி பிடிக்குமா? அவ குணம் ஆகாதுமா. ஆகாது. பிரம்மலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மனை கொன்று பிரம்மனை கொன்று விட்டு கலைமகள் சரஸ்வதியை மனம் முடிக்கலாமா நினைக்கிறேன். வேண்டவே வேண்டாம். அந்த புத்தகம் இருக்கு. பிடிக்கல. வைகுண்ட யோகத்தில் இருக்காரு அப்ப நாராயணமூர்த்தி. நாராயணமூர்த்தியை கொன்று விட்டு லட்சுமியை மனம் முடிக்கலாமா? வேண்டாம். வேண்டாமா? நாராயணன் இருந்தாத்தா சரி. அடுத்தவங்க எதிரிய நம்ம சாதிக்கணும்னா அவர் வேணும். வேணும் உள்ளதை யாரை எரிக்கணும் பாருங்க. யாரையும் எரிக்கணும்னு சொல்லி வருகிறார். ஆண்டவனை எரிக்கணும்.
ஆமான்னு சொல்லுவாள். ஆமா ஆமா பகவானை எரிச்சோம்னு சொன்னா அந்த கைலாசம் மலைக்கு நம்ம தான் சொந்தக்காரர். ஆசை பாத்தீங்களா? ஆமா ஆமா பகவானை எரிச்சோம்னு சொன்னா பார்வதி யாரு நமக்கு? வீட்டுக்காரி வீட்டம்மாவா ஆயிடுவா. பார்வதி நமக்கு வைஃப் ஆயிட்டான்னு சொன்னா மூத்த பிள்ளை பிள்ளையாரணும் அப்பான்னு கூப்பிடணும். அப்பான்னு சொல்லுவாங்க. அவன் ரெண்டாவது பிள்ளை வேல்முறை நம்ம டேடின்னு கூப்பிடணும். மூணாவது பேர் வள்ளி தேவனை அங்கிள்னு கூப்பிடணும். அங்கிள் அங்கிள் மாமா மாமா இங்கிலீஷ் எல்லாம் பேசுவாங்க. மாமான்னு கூப்பிடணுமா? மாமா வேணா புருஷனோட அப்பா என்ன மாதிரி வரணும்? மாமான்னு ஒரு கூப்பிட்டால ஆசைய பத்தி அப்படி ஆசைப்படுதான் தாய். அவனுக்கு பிடிக்கி பாரு கைலாச மலையே எனக்கு சொந்தமா இருக்கணும்னு ஆசைப்படுது. நமக்கு தான் சொந்தம். சரி 6:45 அரையங்காலும் சேர்ந்து 7 சனிய வக்கிரமத்துல பிடிக்கிட்டான். சனீஸ்வரன் பாக்குற பார்வை அது வந்து எப்பப்ப பிடிக்குங்கிறது சொல்ல முடியாது. அதே போல இந்த வல்லரக்கன் கெட்ட கெட்ட எண்ணமெல்லாம் ஈஸ்வரனுக்கு தோன்றுகிறது. ஈஸ்வரனுக்கு தோன்றுகிறதல்வா ஆண்டவன் பார்த்தான். என்ன செய்கிட்டான்? சண்டாளை பரத்தை வாங்கிட்டு நம்மள ஏறிக்கணும். உண்ட வீட்டுக்கு 2 மணிதாயா முடியலையே நினைக்கப்படாதுல்ல. சரி அதனால இருந்தாய் கொள்ளிருவான். சரி எழுந்திருச்சு ஓடிடும் சொல்லி அப்ப ஆண்டவர் ஓடும் போது ஓடக்கூடிய வேலையில பக்கத்துல இருந்த மக்கள் எல்லாம் என்ன கேட்டார்கள் தெரியுமா? என்ன கேட்கின்றார்கள்? ஐயா எங்க போரே வரமாசி படைத்த பகவானுக்கே இந்த நிலைமைன்னு சொன்னா நம்ம நிலைமையில யோசிப்பானா? அரிசின்னு அள்ளியும் பார்க்க மாட்டோம். மீன் சண்டனை ஊதியும் பார்க்க மாட்டோம். கொண்டுருவான்ல கையில கிடைச்சோம்னு சொன்னா கசலி பழமா கசக்கிடுவான். கொண்டுருவான். ஆமா அரக்கன் பின்னிடுவான். ஆமா சரி. அப்ப யாரெல்லாம் வாரிய யாரெல்லாம் ஓடுகிறார்கள்? எல்லாரும் போனாங்கன்னா நம்மளும் போயிடலாம். இருக்கட்டு கொஞ்சம். அப்ப யாரெல்லாம் ஓடுறாங்க தெரியுங்களா? யாரெல்லாம் எப்படி எப்படி ஓடுகிறார்கள்? மாணவர் ஓடுகிறார் ஐயவர் ஓடினார். மாணவர் ஓடினார் ஐயவர் ஓடினார். மாணவர் ஓடினார் ஓடி ஓடினார். மாணவர் ஓடினார் முனி ஓடினார். வேலை கிட்டுகிட்டான கிட்டு விழுந்து ஓடினார். தட்டு வீடு கிட்ட கிட்ட விழுந்து ஓடினார். ஆட்டுக்கிட வாகனத்தில் அக்னி தேவன் ஓடினார். ஆட்டுக்கிட அக்னி தேவன் ஓடினார். அண்ணாவதி வாகனத்தில் ஐம்பெருமணு ஓடினார். அண்ணாவதி வாகனத்தில் ஐம்பெருமணு ஓடினார். எருமைகிட வாகனத்தில் யமதர்மணு ஓடினார். எருமைகிட வாகனத்தில் யமதர்மணு ஓடினார். மயில் வாகனத்தில் முருகபெருமான் ஓடினார். மயில் வாகனத்தில் முருகபெருமான் ஓடினார். சிங்கமல்ல வாகனத்தில் பத்திரகாளி ஓடினார். சிங்கமல்ல வாகனத்தில் காளியம்மாள் ஓடினார். பூவை நல்ல வாகனத்தில் காலதூதன் ஓடினார். பூவை நல்ல வாகனத்தில் காலதூதன் ஓடினார். கழுதை நல்ல வாகனத்தில் மூதேவியால் ஓடினார். கழுதை நல்ல வாகனத்தில் மூதேவியால் ஓடினார். நாரதர் ஓடினார். அல்முனிவர் ஓடினார். நாரதர் ஓடினார். அல்முனியும் ஓடினார். 48,000 கோடி ரிஷி ஓடினார். 48,000 கோடி ரிஷி ஓடினார். அகசியர் ஓடினார். துளசியர் ஓடினார். அகசியர் ஓடினார். துளசியர் ஓடினார். போயிட்டாங்களா? சரி எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு ஆளு முடியல. ஐயோ உடனும் நினைக்காரு. அவருக்கு வயிறோ பெருசு வாகனமோ சிறுசா இருக்கு. பிள்ளை யாரா? பிள்ளை யாரு? பெத்தவங்க பிள்ளையா இருக்கும். அதேதான். சரி பாத்தீங்களா? மாத்தி விட்டுருவான். சரி இப்ப பிள்ளையாருக்கு ஓடணும்னு ஆசை. அவருக்கு என்ன போல இளமையா ஓடணும் ஆசைதான். முடியல. வயிறு ஆண்டவன் பெருசா கொடுத்தான். சரி வயிறு பெருசா கொடுத்தவங்க எனவா கார் கொடுத்தாரா? சரி வாகனத்தெல்லாம் கொடுத்திருக்காரு. எனவா காரு
நல்லா கேட்காரு. பூசாரியே இளவக்காரல தான் வராரு. அது கரெக்ட். உட்கார்ந்து இருக்கிற ஒரு இளவக்கார கொடுத்தோம். சாமியே சைக்கிள்ல போறாராம். பூசாரி கேட்காராம் முயட்டு. அமையா ஒரு காலத்துல நடந்து வந்திருப்பாரு. சைக்கிள் எக்ஸல் சரி யமகா வாமாவா இல்ல அந்த யமகா இப்ப R15 சரி இனி ஆடிக்கார் எதுல வருவாரோ தெரியல புயல் மாதிரி வராரு புயல் மாதிரி போறாரு. ஆமா நின்னை அப்படிதான் வராரு. மக்கள்சாமி வந்திருக்காரு. அது என்ன அதாவது இந்த அரக்கனுக்கு பயந்து எல்லாரும் போயிட்டாங்க. சரி பிள்ளையாருக்கு முடியல. எப்பா இருந்தவனா நம்மளை கொண்டுருவான். கண்ணை இறுக்கி மூடினான். கால் பெருவர்களை பிடித்தா கட்ட கட்ட கடன்னு உருண்டு வந்துட்டார். அப்பா நான் உங்களுக்கு பிள்ளையா பிறந்தது தப்பா? யாருடா சொன்னா? நீ எப்பேற்பட்ட பிள்ளை தெரியுமா? சீக்கிரமா போக சொன்னா சீடரோட கேட்டிடும் சீடரோட கேட்டிடும் வேகமாக போக சொன்னா வேகடல கேட்டிடும் வேகமாக போக சொன்னா வேகடல கேட்டிடும் அவசரமா போக சொன்னா அவசரமா போக சொன்னா அவர்களாலே கேட்டிடும் ஏன்னா நீ இங்க இருக்கண்டா மக்களிலே பக்குவாரம் பண்ணக்கூடாது. மறை எழுதி வைத்த பெரியோன் அங்க இருக்கே ரிஜிபவாகனம் அல்லவா? தாய் மாமனுக்கு கருட வாகனம் அப்பா. அக்கினி தேவனுக்கு ஆட்டுக்கிடாய் வாகனம் ஐயா. என் தம்பி முருகனுக்கு அக்கினி தேவனை கூட விடுங்களே. வயசுக்கு மூத்தவரு என்னல இருந்து என் தம்பி எல்லாமே வேல்முருகன் 7 வயசுக்கு பிறகு. ஆமா அவன் மயில் வாகனத்துல போற எனக்கு மட்டும் எப்ப பெருசாது நினைக்காதடா. நான் யாரு போனது பெருசாகல. கண்ணு 2 டிபேட் மாதிரி வெளியே போகுது. அப்பா 4 கால இப்படி போகுது. எப்பேற்பட்ட மாடை மாடியே இருந்தாலும் கோடை கோபுரமா இருந்தாலும் சரிதான் நீ மூச்சு விட்டுட்ட. மூச்சு விட்டுச்சுன்னா ஒரு கொத்தாரு 4 சித்தாள் வேணும்ல வேணும்ல ஐயா. எங்க இருக்கண்டா அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் அவன் பார்த்தார்கள். நல்லா இருக்காருல்ல அப்பந்தான் பார்த்து அப்படி அரக்கனை கொல்லணும். ஏன்னா உங்களுக்கே அவன் பார்த்தவுடனே என் மகனை இங்க இருக்க வேண்டாம். நான் அரசமரம் அல்லவா? உங்க அம்மா சக்தி வேப்பமரம் அப்பா. உங்க மாமா நாராயணன் ஆலமரம் ஐயா. உச்சந்தி வாரையிலே மூத்த மகனையே போய் அமரப்பா. பிள்ளையாருக்கு வரம் கொடுக்க சந்தைக்கு சக்தி தோறும் சக்தி மகனாகவே சந்தி பிள்ளையாரா போயிருக்க. சரி இப்படி பிள்ளையார் போயிருக்க 8 நாளா 8 ஓடினார். சரி ஓடிய பரமசிவ ஒளிய இடமில்லாமல் அப்ப பின்னால் ஓடி வந்த தேவாரி தேவர்களை சரி அரளி மரமாக போக்கடவை என்று சாபம் கொடுக்க ஒரு அரளி பூவில் 5 இதழுக்குள் ஆண்டவன் சிவபெருமான் சிவலிங்கமாகவே மறைந்தார். அவர் மறையாம சிவபெருமான் ஒளிமயமாக நினைச்சேன். நான் நினைச்சேன்
பாரு அப்படி இருக்கும் போது நினைச்சேன்னா காயப்பட்டிருக்கலாமா அதான் அவன் வார்த்தையோட 8 நாளா ஆண்டவன் போய் ஒழிச்சுக்கிட்டார். சரி, இந்த பார்வதி எப்படி இருக்கா? அண்ணன் தண்ணி அருந்தலியே. ஒரு பெண்ணுக்கு முகுந்த வீட்டுல கஷ்டம் வந்தா சரி யாரையா நினைப்பாங்க? கீழ் வீட்டுக்காரன் எம்மாடி இல்ல, கூட பிறந்த அண்ணனை நினைக்க. ஒரு பெண்ணுக்கு கஷ்டம் வந்து நினைக்கத்தானே செய்வாங்க. அது பார்வதிக்கு அண்ணன் இருக்கு பாத்தீங்களா? அவளுக்கு அண்ணா வச்ச மாதிரி இந்த உலகத்துல யாருக்கு அண்ணா வச்சிருக்கா? ஏன் உங்க அண்ணனுக்கு என்ன குறைச்சது? எங்க அண்ணனா மாறி சரி 7 ஜென்மம் எடுத்தால் பழனிக்கு பக்கமா காவடி எடுத்தாலும் 18 காவடி எடுத்தாலும் இன்னொரு அண்ணன் யாருக்கும் கிடைக்காது. பக்கப்பாட்டு அண்ணன் எப்படி இருக்கு? எங்க அண்ணனா நல்ல பொண்ணு அப்படி இருக்கு. எங்க அண்ணன் அப்படி இருக்குது பாத்துக்கங்க. இல்ல உண்மையை சொல்லிட்டு கேட்டுக்கோங்க எல்லாரும். நல்ல பொண்ணு அப்படி இருக்கும்னா அண்ணன் அப்படி இருக்கு. அப்பப்ப நச்ச கக்கும். சரி அடுத்து ஆமா ஐயா அறை போல என்ன இந்த அம்மா பார்வதா தேவியானவள் அண்ணனை நினைத்த பொழுது பெருமாள் எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து வருகிறார்? எப்படி அம்மா பிறந்து வருகிறார்? அகாட்டிலே வாழை வெள்ளையோ இருந்து விளையாய் விருந்தா ஏன் ரசம் கணேஸ்வரி மாடு கட்டி ஓரடி ஆளாறு செங்கல் ஏற்றி கட்டி ஓரடி புரியாறு செங்கல் ஏற்றி ஆனை கட்டி ஓரடி ஓரடி அழகு திரி அது கூலிங் பார்த்தார். அப்ப ஆலயத்தை ஓரடைக்கிற எந்த ஊரையா? எந்த ஊரம்மா? உக்கிரசேன பட்டணம். உக்கிரசேன மன்னன் ஊர்மிளா தேவி. உக்கிரசேன மன்னன் ஊர்மிளா தேவி. அப்படித்தான் எவ்வளவு அழகா இருக்கு. பேர் பொருத்தமா இருந்தது. ஊனாவுக்கும் பொருத்தம் இருந்துச்சுன்னு சொன்னாலே உடுக்கார வீட்டுக்கு அர்த்தமா இருக்கு. அவர் ரெண்டு ஒன்னா இருந்தா நமக்கு பிடிக்காதுல்லம்மா. அவருக்கு பிடிக்காது. நமக்கு அவளுக்கு இல்ல, நமக்கே பிடிக்காது போல. அப்படின்னா நம்ம அடுத்தவங்க கூட நம்பிடலாம். கூட இருந்தே குடிப்பறிக்காங்க வச்சா அதான் கொஞ்ச நேரம் போகுது. சரி அப்போ சரி பொருத்தம் பார்க்க கல்யாணம் பண்ணுங்க. அப்படியா? ஆமா சரி என் பேர் ஊழமுக்கு அவன் பேர் ஊழமுக்கு. 2 பேரும் அடிச்சுக்கிட்டு அலம்பிக்கலாமோ? பொருத்தமா இருக்குங்களா? நல்லா இருக்கு. அதான் இந்நாள் வரை இருக்கிய. அதான் ஓடிட்டு இருக்கு. சரி சரி அதான் ஓடிட்டு இருக்கு. ஆள்காரன் பேரு தவிடன், அவ வீட்டுக்காரி பேரு தவிடி. ரைஸ் மில்ல வேலை பார்த்தாங்க. ஊரு மூலக்கரப்பட்டி பக்கம் மணஞ்சுப்பட்டி. கருப்பாய் மாவா முக்காய்? இதெல்லாம் நல்லா சரி. அதுக்கு என்ன சரி அந்த காலத்து பேர்கள். சரி நல்லா இருக்கு. அதெல்லாம் நாளைக்கு அப்படி உக்கிரசேன வட்டடத்தில் எல்லா செல்வங்களையும் இருக்கு. தீராத கவலை. தீராத கவலை என்ன கவலை? இல்ல குழந்தை இல்லையே. ஒரு நாளை விரத்து வேட்டைக்கு வருகிறார். வேட்டைக்கு வரும்போது தண்ணீர் தாகப்படுத்தது. மந்திரி சரி அம்மோ அவன் பார்த்து பார்க்கும்போது ஐயா பெட்டகம் வருகிறது. சரி பெட்டகை எனக்கு, உள்ள இருக்க பொருள் உங்களுக்கு. ஆமா மந்திரி சொல்லுறாரு ஐயா பெட்டகத்தை நான் எடுத்துக்கிறேன். ஆமா உள்ள இருக்க பொருளை நீங்க வச்சுக்கீங்க. அரண்மனைக்கு கொண்டு வர்றா. சரி
உடனே பார்த்தார். பெட்டகத்தை ஓபன் பண்ணுகிறாங்க. கஞ்ச பாத்திரம். சரி. கஞ்சம் என்றால் பஞ்சம் என்று சொன்னால் வெங்கலம். வெங்கலம் என்று அர்த்தம் அல்ல. ஒரு அழகான ஆம்பளை பிள்ளை. சரி. அழகா எடுத்தா. சிரிச்ச முகத்தோடு பிறக்க. பிள்ளை இல்லாத வீட்டுல பிள்ளை கண்டா சும்மா விடுவாளா? ஒரே சந்தோஷம் தான். அவன் நாட்டுல கஞ்சம் வாங்கியிருக்காங்க. சரி. அதனால கஞ்சன் சரி கம்சன் கம்ச மகாராஜன் என்றே பெயர் கொடுத்தார். கம்சர மகாராஜன் என்று பெயர் நமக்கு கொடுத்து 5 வயசாச்சு அரிய கலை கற்றுணர்ந்தார். அரிய கலைகளை கற்றுணர்கிறார். இவனுக்கு 7-8 வயசாச்சு. அடேங்கப்பா. இந்த கம்சராஜனை கண்டெடுத்த காரணத்தால் சரி ஆயு அம்மா கர்ப்பமுற்றார். மக்களுக்கு சொன்ன ஒரே சந்தோஷம். அழகா இருக்கு. சரி. இவ்வளவு நேரம் தேடி கூட பார்க்கல, நினைச்சு கூட பார்க்கல. ஆமா. அப்ப பார்த்தவுடன் சரி 10வது மாசையில் கொட்டிகிடைய திருவகையாற்றில் போதையவள் தான் பிறந்தாள். சந்திர உரையம் போல விச்சேடித்தாள் பெண் குழந்தை. அது 2 நல்ல பெண் குழந்தை. ரோஜா பூவாலைய ரோஜா பூவாலைய பெண் குழந்தை. பெண் குழந்தையானது பெருமை செய்கிறார்களே. முதலாவது பிறந்தது பூரகணத்தோடு. அதேதான் பூரகி. காட்டுல கொண்டு விட்டாச்சு. அவளை பார்க்க ஆள முழுந்தது மாதிரி இருக்கா. ஆமா. சரி. 2வது பிறந்தது தேவகணத்தோடு பிறந்தா தேவகி. அவளும் தேவகி பின்னால அவ இருக்க அழகு உலகத்துல யாரும் இல்ல. அடேங்கப்பா, தேவகி இருக்கிற அழகு இந்த உலகத்திலே யாருமே தேசத்திலே ஆளு கிடையாது இல்ல. அப்பேற்பட்ட அழகு. அழகோடு பிறந்த உடனே எப்பேற்பட்ட அழகு தெரியுமா? என்ன அழகம்மா. நிறத்தழகி மருதாணி கையழகி அவர்களுக்கு தையல் போல ஐம்புணல்ல விரல் அழகு. அவர்களுக்கு தையல் போல 5 நல்ல விரல் அழகு. அழகோடு இருக்கிறாள. இவனுக்கு வயசு இந்த கம்சராஜனுக்கு வயசு சரி 10-15 வயசு. அடுத்து இந்த பிள்ளைக்கு வயசு சரி அறியாத பருவம். அவ அம்மா இறந்துட்டா. சரி கொஞ்ச நாள் ஆச்சு. அவ அப்பா காலம் சென்றார். தாயும் தகப்பனும் இறந்த பின்பு கம்சராஜன் வளர்த்து வர தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் அண்ணன் இருந்து வளர்த்து வருகிறான். ஒரு நாள் வேட்டைக்கு புறப்பட்டா. வேட்டைக்கு போகும்போது தங்கச்சி வாரேன்னா சரி அம்மா என்ன வேண்டாமா நீ காட்டுக்குள் வர வேண்டாம் தாயே. காட்டுக்குள்ளே போய் துள்ளி மான் சரி ஓடும் பாத்தியா? புள்ளி மான்குட்டி மான்குட்டி வேணும். புள்ளி ஓடும்ல அண்ணன் கொண்டு வர உனக்கு வேண்டாம். சரி நான் உன்னோடு வர்றேன். வருகிறேன். இடவாள உருவி வெட்ட போற மந்திரி உங்க தங்கச்சி தானே சரி கூட்டிக்கிட்டு போங்களா? வேண்டாம். சரி அப்பந்தான் பார்த்தா. அப்ப என்ன செய்தார் தெரியுமா? என்ன தங்கச்ச கூட்டிக்கிட்டு வேட்டைக்கு வரான். சரி அங்க தாகம் பொறுக்கல முடியலையே. அண்ணன் கிட்ட தண்ணி கேட்டா கொண்டுருவான். வெட்டி போடுவாங்களு சொல்லி
12 வருடத்திற்கு ஒரு பூபூத்து ஒரு பிஞ்சுருவி காயாகும். காய் கனியாகும் அல்லவா? அந்த பழம் யாருக்கு சொந்தம்? மாம்பழம். ஆமா, துர்வாஷ்டமா முனிவருக்கு சொந்தம். துர்வாஷ்டமா முனிவருக்கு சொந்தமாகப்பட்ட மாம்பழத்தை தங்கச்சி கேட்ட போது கொடுத்துட்டான். ஆமா, சண்டாளன் சும்மா கொடுத்தானா? அப்படியே சும்மா கொடுக்கறதோ வயசுக்குள்ள 8 துண்டா வெட்டி கொடுத்துட்டான். வயசுல ஒண்ணும் தெரியாது. ஆமா, விவரம் தெரிஞ்ச வயசுல அங்க முகம் பூரா ஆக்கணும் நல்லாவா இருக்கும்? நல்லா இருக்காது. 8 துண்டா அதை வெட்டி கொடுக்கான். அப்படியே வாயும் கைமா இருக்கா. அப்படி வாயில வச்சுக்கிட்டு மாம்பழத்தை கையில எடுத்து சாப்பிடுறா. சரி கொடுத்தா பாத்தீங்களா? முனிவர் வந்துட்டார். ஞான திருஷ்டியால் பார்த்தார். 12 வருடத்திற்கு பின்பு ஒரு பூத்து ஒரு விஞ்சுருவி காயாகும். ஒரு காய் கனியாகும். இப்ப அப்பேற்பட்ட மாம்பழம் தங்கச்சிக்கு கொடுத்துட்டியே, அதனால எனக்கு சொந்தமான மாம்பழத்தை தங்கச்சிக்கு கொடுத்துட்டியப்பா. அவருடைய திருவயத்தில் 8 பிள்ளை பிறக்குமடா. 8 குழந்தைகள் பிறக்கும். ஒரு பிள்ளை ஒன்றை இருக்குமடா. மாலை சோற்றி பிறக்குமடா. மாமண்டாய் இருக்குமடா. சுற்றி பிறக்குமடா. இருக்கட்டும், வீட்டுக்கு போ. வீட்டுக்கு வந்தாச்சு. மந்திரி, என் தங்கச்சிக்கு நான் இருக்க வரைக்கும் கல்யாணம் கிடையாது. இந்த உலகத்துல இருக்க வரை என் தங்கச்சிக்கு தங்கச்சி கழுத்துல தாலி ஏறக்கூடாது. அப்படி சொல்லப்படாது. கடைசி வரல தங்கச்சி மட்டுமாவே இருக்கணும். அந்த பாவம் உனக்கு பிடிக்கும். சரி, அப்பந்தான் பாரு என்ன சொல்லுகின்ற ஐயா, என்ன கல்யாணத்தை முடிச்சு கொடுங்க. சரி, புள்ள வந்து ஒரு கண்ணி இருந்து வீட்டுல அப்படியே குமரப்படாது. குமரி இருந்து கொந்தளிச்சுட்டா அந்த குடும்பமே குறுகிடும். காலகாலத்துல மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுங்க. சரி, அடுத்து என்ன நடக்கும் நம்ம பாத்துக்கலாம் அல்லவா? ஜோசியரை வரவழைத்தா கல்யாணம் முடிந்தது அல்லவா? அப்ப வசுதேவ மன்னனுக்கு கட்டி கொடுத்தா. சரி, அப்ப 2 பேரும் கல்யாணம் முடிஞ்ச உடனே என்ன செய்யணும்? என்ன செய்வாங்க? பட்டண பிரவேசம் வருவாங்க. பட்டணம் பிரவேசம் போவாங்க. பிரவேசமா ஊர்வலம் போவாங்க. கல்யாணம் முடிச்சிருந்தா எங்க போவாங்கன்னு தெரியும். பாருங்க, கல்யாணம் முடியல, பின்னையும் கல்யாணம் முடியல. கல்யாணத்துக்கு ஆசைப்படாத. எங்க போவாங்கன்னு நாள் இருக்கு. ஆமா, சரி, முன்ன பின்ன கல்யாணம் முடிச்சா தெரியுமா? தெரியும். உண்மையை சொல்லலாம். சரி, அப்பதான் பார்த்து அவர் விட்ட சாபம் தான் கண்ணுக்கு வரும். உடனே ஊருக்கு தெற்க ஒரு கல்லறை, ஊருக்கு மேற்கே ஒரு கல்லறை, ஊருக்கு மேல்புறமாக ஒரு கல்லறை அமைத்து கெட்டி தனித்தனியா வச்சுட்டான். தங்கச்சி ஒரு பக்கமும், தங்கச்சி மாப்பிள்ளை, தங்கச்சி வீட்டுக்காரர் ஒரு பக்கமும். அப்ப அண்ணரை நினைச்சு, ஏ அண்ணா கௌஷம் அண்ணா, அண்ணா கௌஷம் அண்ணா, கூட பிறகிடுவா, நான் கொண்டு பால் விண்ணடுவா. அழாத, காலையில ஒண்ணு படிக்கணும், தொண்டை என்னத்துக்காகும். அழுதவன அந்த பிள்ளைய வாரி சிரிச்சு விட்டு அவளை கூட வரக்க. அதுதான் பார்த்தாள். கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். கல்லும் கரையும் சொல்லுவாங்க. அடிமேல் அடி அடித்தாள். அம்மையா இருந்தாலும் நகரம் நகர்ந்தானே. அப்ப ஆண்டவனுடைய அருளால் கல்லறை தெரித்தது, காற்றடித்து தாழை ஊத்தது போல் 2 பேர்களை கொஞ்சி பேச. சரி, அன்று முதல் குளிமறந்தான். கர்ப்பமுற்றாள். அதாவது ஊர் உலவாய மூடிடலாம், இந்த ஊர் வாய மூட முடியுமா? ஏட்டி மாசமாயிட்டாலாம். அவனு கூட தெரிஞ்சிருக்கு. சரி, ரைட்டு, அது போட முடியாது. அதான் ஏட்டி குளியாவே இருக்க. நான் மட்டன் தான் குளிச்சேன். நாங்க பாட்டி விவரமா கேட்டிருக்கா, இவளுக்கு விவரம் தெரியல. சுத்தி இந்த ஆண்கள் கூட்டம்லாம் இருக்கும்போது மாசமா இருக்கேன்னு கேட்க முடியுமா? முடியாது. அதனால குளியாம இருக்கே, குளிச்சுட்டு இருக்கேன்னு கேட்டிருக்காங்க. நம்ம குட்டாட்ட கேட்டா குளிச்சிருந்தேன்.
உள்ள மாசமாயிட்டா 10வது மாசையில காவலரை அழைத்தான். சண்டாள பாவி தங்கச்சி உள்ளன்னு பார்த்தானா, மருமகா என்று பார்த்தானா, கதிர்கோலை அடிச்ச மாதிரி செவுத்துல அடிச்சு 7 பிள்ளையை கொண்டுட்டான். ஆமா 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 தங்கச்சி பிள்ளைய இப்படி கொல்லலாமா? சுத்தி சுத்தி பிடிக்கும். 8வது மாசமாக இருக்கு பிறந்தார் அழகான ஆண் குழந்தை. சரி மச்சான் கொண்டுருவாரோடு சொல்லி இரவோடு இரவாக கம்சராஜனுடைய காவலர் எல்லாம் அழைத்து தூங்க வைத்து ஆயர்வாடி வட்டணத்துக்கு கொண்டு வர. ஆயர்வாடி வட்டணத்தில் பிறந்திருப்பதோ அழகான ஒரு பெண் குழந்தை. யசோதாளுக்கு பிறந்திருக்கு ஒரு பெண் குழந்தை. நேரமோ முடிந்தது. கம்சராஜன் பார்த்தா. இங்க உள்ள குழந்தை அங்க குழந்தை வச்சாச்சு. சரி நீதானே என்ன கொல்ல வந்த? சரி அப்படின்னு எகத்தனமா காலை பிடிச்சு ஆகாயத்துல வீசுதான். கம்சா சரி என்னை கொல்லணும் என்று நீ நினைக்காத. உன்னை கொல்வதற்கு ஆயர்வாடி பட்டணத்தில் எங்கள் அண்ணன் சரி யசோரியாருடைய அரண்மனையிலே வளர்ந்து வருகிறான். கைக்கு எட்டுச்சு வாய்க்கு எட்டல. சரி அப்ப கண்ணன் ஆடு மாட பத்திக்கிட்டு ஏடா அவருடைய லீலையெல்லாம் சொல்லலாம். அண்ணா எல்லாத்துக்கும் வந்துருச்சு, கொட்டாய் வந்துருச்சு. அக்காயம் இல்லாத காரணத்தினால் அதான் தற்போது நாளை விடி படிப்போம். சரி அப்பதான் பார்த்தா அப்படியா கம்சராஜனை கொல்வதற்கு. சரி ஏன்னா இதுதான் நல்ல டைம், நல்ல நேரம் சொல்லி பெண்டு வெள்ளைகளோடு தண்டு தளத்தோடு வர்றான். வரும்போது வேட்டைக்கு வருகிறான். சரி என் பெருமாள் கோலத்திரிகிரி மலையை குடையாக பிடித்தார். தார் கம்பு வைத்து அப்படி தண்ணி குடிக்கான் குத்திவதம் செய்தார். கம்சராஜனை கொன்று விட்டு பார்வதி அழுதா. அண்ணனை நினைச்சு அழுதா. உடனே அண்ணன் ஓடோடி வருகிறார். ஆண்டே எங்கே போனாரம்மா 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 அண்ணன் கேட்கே சொல்லிடம்மா 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 ஆண்டே எங்கே போனாரம்மா 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 அண்ணன் கேட்கே சொல்லிடம்மா ஆண்டி பண்டாரம் பரதேசனுக்கு தெரிஞ்சு நீதான கட்டி கொடுத்த ஏசலாம் அண்ணன் என்ற புருஷனை நீங்க எப்படி சொல்லலாமா மக்களே? அதான் சொல்லலாமா பாத்தீங்களா? சரி பார்வதிக்கு கெத்து. அப்ப பார்வதி இடத்துல இவருக்கு கோபம் வந்தவுடனே ஆண்டி பாடி உந்தன் பாடி உந்தன் பாடி ஆயர் பாடி ஆயர் பாடி பாடி உந்தன் பாடி உந்தன் பாடி உந்தன் பாடி அம்மா மாமி வீடு மாமி வீடு உந்தன் பாடி உந்தன் பாடி இந்த கைலாசத்தை விட்டு வெளியே ஒரு அடி எடுத்து வைத்தார். உடனே நான் உனக்கு சாபத்தை கொடுப்பேன். என்ன சாபம் கொடுப்ப பார்வதி? வடக்கு கொண்ட வாசல்களை ஆழ குழி வெட்டி அக்னிகளை பச்சை அக்னி எரியும் பத்தியா என்ன தூக்கி அதுல போட்டு நான் எரிச்சிருவேன். நான் எரிஞ்சு சாம்பலா போன பின்பு நீ அள்ளி திருநாரா பூசி தங்கச்ச பத்தின கவலை அண்ணன் உனக்கு வராதுங்க. எத்தனை இருந்தாலும் கூட பிறந்த பாசம் உள்ளவா பாசம் உள்ளவா தங்கச்சோடு திறந்த மட்டும் பாரத்தை எடுத்து பார்வதி கண்ணீரை நுடைத்து அரக்கரை கொண்டு வருகிறேன். அத்தானை அழைத்து வருகிறேன். இதோ சென்று வருகிறேன். ஆடு மாட பத்திக்கிட்டு அத்துவான நாடகத்துக்கு வராரு. அத்தா இவரு சட்டம் கொடுக்க மாட்டேங்காரு. சரி ஏன்னா அரக்க வந்துட்டாங்கன்னா அப்ப இவருடைய வண்டு வாழத்தை வீட்டிலே வண்டு வந்தது ரோஷம் இல்லையே ரோஷம் இல்லையா அடிகள் பட்டது வெட்கம் இல்லையா
இது அரக்கனே இல்ல, சரி கிறுக்கனே இல்ல, வந்திருக்கிறது வருகை தந்திருக்கிறது நம்மளோட அத்தான் தான். அதே மச்சான். சரி அக்கா மச்சான். ஆமா அக்கா மச்சான் வந்திருக்காரா? இவருக்கு என்ன பிடிக்கும்? காபி தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதேதான். அக்கம் போற படிக்கும்போது மேல வருமா கேட்காம சொல்லிட்டேன். சரி அவன் பார்த்த உடனே சரி மடந்தைய வேஷம் கொண்டார் மாயவனா. மாயவனா தொடர்ந்து வந்த வல்லரைக்கரை கொள்வதற்கு, அந்த வல்லரைக்கரை கொள்வதற்கு இதுதான் நல்ல நேரம் சொல்லி இதுதான் ஜெகமோகினி அவதாரம். கொண்டவரான் தன்னுடலில் சொன்னமாரி ஏ பெருமாரி ஏ பெருமாய் பெருமாரி ஏ பெருமாரி ஏ பெருமாய் ஓசையோ ஏற்றவாளே ஓட கொள்வானே ஏ கொண்டவரன் கண்ணுடனே சொல்வமாரி ஏ பெருமாய் பெருமாரி ஏ பெருமாய் ஓசையோ ஏற்றவாளே ஓட கொள்வானே. பெண்ணு மாறி 16 வயது பெண் போலே அடியே பெண்ணே அம்மா பெண்ணே இருட்டு 8 மணி இருக்கும்படி இந்த இழந்த முள்ளி காட்டுக்குள்ள ஒண்டி ஒருத்தியாக வாங்கூட நான் வரவா அண்ணன் அண்ணன் சொல்லுதியே உனக்கு கொஞ்சமாச்சு மனசாட்சி இருக்கா? வாங்கன்னு சொல்லலாம் மச்சான்னு சொல்லலாம். எனக்கு அதான் என்னங்கனாலும் கேட்கலாம். என்னங்க அதுவும் கிடையாது. அதானே சரி அப்படி சொல்லணும்ல. அப்படி இருக்கும் போது அவன் தான் பார்த்தா. சரி அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அம்மோ அம்மையா சரி கூட்டம் குறையத்தான் இருக்கு. அப்படி நாளைக்கு விளம்பரம் நல்ல புத்தம். சரி அதனால என்ன பரிசளித்தவர் யாரையா? யாரு யாரு? அதாவது இந்த உலகமெல்லாம் வேறும் புகழும் பெற்று வரக்கூடிய ராமநாதபுரம் ராமநாதபுரம் நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய அருமை அண்ணன். ஆமா பாசத்துக்கு பேர் போன அண்ணன் எங்கள் அண்ணன் இந்திரசித்து அண்ணா அவர்கள் சித்துக்களா? ஆமா சித்து டிவியின் உரிமையாளர். சரி பார்த்து இவ்வளவு நாளாச்சுதான். அப்படி அடுத்து என்ன அண்ணார் அவர்கள் சரி 100 ரூபாயை கொண்டு வந்து 100 லட்சமாக பரிசளித்துள்ளார் அல்லவா? அவங்க என்ன வச்சிருக்காங்க? நம்ம பிரபலமா வரணும்னா பெருசா வச்சிருக்காங்கல்ல. தவப்பன முல்லை எப்படி வந்திருக்காங்க பாத்தியா? இவ்வளவு நேரம் கழிச்சு உங்களை வந்திருக்காங்களே பாத்தீங்களா? அதனால அப்படி அண்ணார் அவர்கள் குடும்பங்கள கோத்திரங்களும் வழி வம்சங்களும் அவர்கள் செய்து வரக்கூடிய தொழில்களும் அந்த ஆலமரத்தில் சுடலையுடைய அருளால வாழையடி வாழையாக சரி வாழ்க வளர்க வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். நாளைக்கு ஒரு வட்டம் சரி அப்படி இருக்கும் போது அரக்கரை கொல்வதற்கு சரி இதான் நல்ல நேரம் சொல்லி அண்ணா என்ன ஏமா அண்ணே அண்ணன் சொல்றீங்க ஒரு திருப்பி அத்தாம கூப்பிடுறேன் அண்ணன் சொன்னேன் நேராச்சு வீட்டுக்கு போனோம். ஒரு திருப்பி அத்தான் சொல்லுமா நான் போறேன். இல்ல நான் ஒன்ன விட்டாலும் ஒன்ன விட மாட்டேன். விட மாட்டேன். என்னிடத்தில் இருந்தாயானால்
ஆமா உனக்கு ஏழு பார்க்க வேண்டிய மதுரமல்லை மதுரமல்லை கும்பகோணம் வெத்தல நாய்க்கு கொஞ்சம் கூட பத்தல அப்படி வேண்டாண்ணே கூட வந்துட்டு சொன்னா என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் கேட்டதெல்லாம் தாரேன் ஆமா இல்ல உனக்கு போகலாமா மிச்சம் அப்படியா என் கூட வந்ததுன்னா திருநெல்வேலி அருவா வச்சு திருநெல்வேலி அருவா எடுத்து தருவேன் அல்வா மதுரை மல்லி தாரேன் திண்டுக்கல் கூட்டு தாரேன் மணப்பாக்கம் முறுக்கு தாரேன் பத்தமோட பாய் தாரேன் ஆமா கோவில்பட்டி மண்ணு கோவில்பட்டி கடமுட்டாய் தாரேன் பால்கோவா தாரேன் சரி உனக்கு போக பாஞ்சாலங்குறிச்சி மண்ணு அதையே விட இதயத்துல உனக்கு இடம் தரேம்மா போதுங்களா அம்மா மகனே என்னென்ன அண்ணன் சொல்லாதம்மா அத்தான் சொல்லணும் மனசுல வலிக்கு வலிக்குதா சரி ரைட்டு அம்மா மகனே என்னென்ன மோகினி என்று அரண் கொடுத்த வரத்தை அறிவிழந்தார் வல்லரக்கர் சிவன் கொடுத்த வரத்தை சிந்தையிலேயே எண்ணவில்லை அட சண்டாளம் வாவி கதையை கேட்டா நேரம் விடுஞ்சிரும் என் கதையோ பெருசு மதுரைக்கு 2ஆம் தரம் சக்கரத்தையோ போனேன் யாருக்கு மதுரை வாழும் சொக்கனுக்கு மீனாட்சி ஆமா மீனாட்சி இருக்கா முதல் தேரமா நான் போனா 2ஆம் தேரமா என்ன வாழ ஆதரிப்பான்னு பார்த்தா என்ன அடிக்கிறா அவ்வளவுல இப்ப எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் வாகனம் அண்ணன் 8 நாள் தான் மதுரையில வாக்கப்பட்டு 8 நாள் இன்னைக்கு தான் ஆகுது மூணாவது நாள் முத கொடுத்தனோடு சண்டை போட்டு கொடுத்தனோடு சண்டை போட்டு ஐந்தாவது நாளையில அத்தையோடு சண்டை போட்டு ஐந்தாவது நாளையில அத்தையோடு சண்டை போட்டு ஆறாவது நாளையில அத்தாரோடு சண்டை போட்டு ஆறாவது நாளையில அத்தாரோடு சண்டை போட்டு ஏழாவது நாளையில சண்டை போட்டு அவகிட்ட வந்தோம்னா என் தலையெட்டு பிடிச்சிருவாள். யாருமா பயப்படுத மோகினி யாருக்கு பயப்படுத உன் பொண்டாட்டி மூத்த வட்ட என்ன கல்யாணம் முடிஞ்சு ஒரே ஒரு பொண்டாட்டி தான் இருக்கா. நீ வாரேன்னு சொல்லி அவளை கதை போட்டு கொண்டு போடுறேன் கொண்டுவியா? சரி ரைட்டு நீ வந்தேன்னு சொன்னா சரி ராணி மாதிரி பாத்துக்கிறோம். அப்படியா? மகாராணி மாதிரி பாத்துக்கிறோம். எனக்கு ஒரு சத்தம் ஒரு சத்தியம் என்ன சத்தியம் தானே? ஆமா அப்படியே பாதி சத்தியம் பண்ணி பாதி பொண்டாட்டி ஆகியிருப்பேன். அம்மா மோகினி அப்பம் சண்டாலும் பாவிக்கு என்னையா எல்லாத்தையும் வெறுத்துட்டான். சரி பெண்ணை 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 ஒரே பெண்ணாசை பிடிச்ச மனுஷன் அவன் கூட வாரேன். சரி அவகிட்ட போக மாட்டேன்னு ஒரு சத்தியம். அப்படி அப்பந்தான் பார்த்தேன். என்ன நீ வாரம்னு சொல்லி சரி தூத்துக்குடி துறை முகத்துல கொண்டு விட்டுட்டு வந்துடுற அவளை அம்மா நீ விட்டுருவ. சரி அப்பந்தான் அவன் பார்த்து 10 பொங்கு முங்கிருக்கா முங்கிருக்கியா ஆடி தலை நடையல நடையிலையே பெரியப்பா அன்னைக்கு பணையேறிட்டு வந்து குளிப்பாரு. கலையும் தண்ணி நல்ல உடம்புக்கு 4 தண்ணியா இந்த சண்டா 10 பொங்கு முங்கிருக்கான். நிக்காலா போயிட்டாளா நிக்காலா போயிட்டா. ஒரே சந்தேகம்மா. ஏன்னா அவன் புருஷனை விட்டு நம்ம கூட வந்திருக்கா. நம்மளை விட்டுட்டு யாரு கூட போகணும் ஒரே சந்தேகம். அதான் யாருக்கிட்ட சொக்கனை விட்டுட்டு நம்ம வந்திருக்காங்க. நம்ம 10 முங்குற கேப்ல அங்க ஒருத்த கொஞ்சம் கேம்சமா இருந்தா ஒரு சந்தேகம். பார்த்து 10 முங்கு முங்கிருக்கான். தலை நடையல. அப்ப என்ன செய்யணும்? தன்னுடைய ஆள்காண்டை விரலை கொண்டு அவன் தொண்டையிலே தொட அரக்கந்தலை தரிக்க அந்த கன்னிமார் குறவை போட்டார். பரவாயில்லையா? இதாவது வருது ஆபத்துக்கு பாவம் இல்லை. நிறைய வரும் எனக்கு வரும் ஆனா வராது. ரொம்ப முக்கியம். அதனால சரி பார்த்து ஆமா ஆள்காட்டை விரலை கொண்டு அவன் தொண்டையில வச்சுட்டான். தொண்டையில தெரிச்சு போச்சு. சரி பார்த்தார். அப்படி
அப்ப ஏற்கனவே சத்தியம் செஞ்சது இவனுக்கு தேவையில்லை. அப்ப அரக்கனை கொண்டுட்டு அத்தானை தேடி போறாரு. ஆரம்பத்து வேறல தலை வச்சு கலைப்பு தீவிரப்படுத்திருக்காரு. சரி ஏத்தா வாங்களே அப்படி சொல்லும் போது இல்ல கொன்ற கோலத்தை எடுக்கணும். சரி அரிக்கும் சிவனுக்கும் பிறந்த அருஞ்சோனை காத்த ஐயனார் எப்படி வருகிறார்? எப்படி எப்படி அம்மா மறிவயங்கி வயசோர்